நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக பிரசங்கியின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனத்தை நான் எடுக்கலை, ஆனால் இந்த புத்தகம் முழுவதும் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சத்தியங்களை பிரசங்கியின் புஸ்தகத்திலிருந்து இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சந்தோஷமாக எத்தனை பேர் இருக்கிறீங்க? முகத்தில் காட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நம்மோடு கூட பேசுகிற தெய்வம். இந்த பிரசங்கியின் புஸ்தகத்தை எழுதினது யார் என்பது எல்லாருக்கும் தெரியும். யார் எழுதினது? சாலமோன். அவர் பெரிய ஞானி. அவர் எழுதின ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை அவர் எப்பொழுது எழுதினார் என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையின் பிற்காலங்களில், லேட்டர் இன் ஹிஸ் லைஃப், அவர் தன் வாழ்க்கையில் நல்ல கொஞ்சம் ஒரு முதிர்ச்சி அடைந்த காலங்களில் இந்த பிரசங்கியின் புஸ்தகத்தை எழுதியதாக சொல்லப்படுகிறது. தன்னுடைய வாலிப வயதிலும் நடுத்தர வயதிலும் அவர் எழுதினது நமக்கு ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள் இருக்கிறது, உன்னத பாட்டு, இதெல்லாம் அவர் இளமையாக இருந்தபோது இல்லை நடுத்தர வயதில் இருந்தபோது எழுதப்பட்டது. ஆனால் எல்லாருக்குமே வாழ்க்கையில் வயது ஆகும்போது ஒரு ரியலைசேஷன் உண்டாகும். ஒரு வாழ்க்கையை குறித்த ஒரு புரிதல், ஒரு உணர்தல் எப்போ வரும்னா, நம்ம காலங்கள் பல ஆண்டுகள் நம்ம வாழ்ந்து வரும்போது தான் ஒரு ரியலைசேஷன் வரும், ஒரு புரிதல் வரும். அப்படி ஒரு புரிதல் வந்தபோது எழுதப்பட்டது தான் இந்த பிரசங்கியின் புஸ்தகம். பிரசங்கியின் புஸ்தகத்தை சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? என்ன வார்த்தை ஞாபகம் வரும்? மாயை. மாயை, எல்லாம் மாயை அப்படின்னு அவர் சொன்னது. மாயையாக இருக்கிறது எல்லாம் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அதுதான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இவரை குறித்து சொல்லப்போனால் அவருக்கு எல்லாமே இருந்தது. சாலமோன் ஹேட் இட் ஆல். எல்லாமே இருந்தது. நமக்கு சில வசனங்கள் இந்த பிரசங்கியின் புஸ்தகத்திலே நம்ம பார்க்கும்போது, எஜுகேஷன், ஞானம் அப்படின்னு சொன்னால் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அவருக்கு ஞானம் 17 வாசிங்க. 17, ஞானத்தை அறிகிறதற்கும் வைத்தியத்தையும் அதீனத்தையும் அறிகிறதற்கும் நான் என் மனதை பிரயோகம் பண்ணினேன், இதுவும் மனதுக்கு சஞ்சலமாக. நம்ம ஏற்கனவே நம்ம ராஜாக்களின் புஸ்தகத்திலலாம் வாசிக்கிறோம், கர்த்தர்கிட்ட அவர் ஞானத்தை கேட்டார். கர்த்தர் அவருக்கு திரளான ஞானத்தை, மனோவிருத்தியை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை போல ஞானமுள்ள ஒரு நபர் அதற்கு முன்னும் இருந்ததில்லை, அதற்கு பின்னும் இருந்ததில்லை. அவ்வளவு ஞானம் உள்ளவர். அவருடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் பிற தேசங்களில் இருந்தெல்லாம் என்ன செய்வாங்க? வருவாங்க. அவ்வளவு ஞானத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருந்தாராம். ஆனால் அவர் சொல்றது, அதிக ஞானத்தில் என்ன இருக்குது? சலிப்பு இருக்குது. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் எல்லா ப்ளஷர்ஸ், எல்லா இன்பங்களையும் அனுபவித்த ஒரு மனிதன் இந்த சாலமோன். 2ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிப்போம். 2:1 வாசிப்போம். தனக்குத்தானே சொல்றாரு, வா இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி அப்படின்னு சொல்லி எல்லா இன்பத்தையும் அனுபவித்தவர். இவருக்கு அநேக பெண்கள் உண்டு. 700 + 300, கிட்டத்தட்ட 1000 பெண்கள் இவரோட தொடர்பில் இருந்தவங்க. எல்லா இன்பத்தையும் அனுபவித்தவர். ஆனால் கடைசியில் அவர் சொல்லுகிறது என்ன? எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. இந்த சாலமோன் எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு கடைசியில் இதுவும் மனசுக்கு சஞ்சலம், மாயை அப்படின்னு சொல்கிறார். இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் 4லிருந்து 7 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், நான் பெரிய வேலைகளை செய்தேன், வீடை கட்டினேன், திராட்சை தோட்டத்தை நாட்டினேன், சிங்கார வனங்களை உண்டாக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் செய்திருக்கிறார். 6வது வசனத்தில் குளங்களை உண்டு பண்ணினேன், 7வது வசனத்தில் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன். பின்னால் அதில் பார்க்கும்போது, எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது, வெள்ளியையும் பொன்னையும் சம்பாதித்தேன். நிறைய அவர் காரியங்களை செய்திருக்கிறார், சம்பாதித்திருக்கிறார், சாதிச்சிருக்கிறார். ஆனால் கடைசியில் சொல்கிறது என்னது? இது எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலம் அப்படின்னு. 17வது வசனத்தில் நீங்கள் அதில் வாசிப்பீங்கன்னு சொன்னால், கடைசி அவர் சொல்லுகிறது என்னன்னு சொன்னால், ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன், எல்லாமே மாயை, மனதுக்கு சஞ்சலம் அப்படின்னு சொல்லுகிறார். இதுதான் இன்னைக்கு இந்த உலகத்திலே நம்ம பார்க்கும்போது
ரொம்ப கோடீஸ்வரராக இருக்கிறாங்க, பெரிய செலிபிரிட்டிஸாக இருக்கிறாங்க, எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அவங்க வாழ்க்கையை போய் பார்த்தா கடைசியில் என்ன பண்ணுறாங்க? தற்கொலை செய்து தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்கிறாங்க. இவங்களுக்கு என்ன குறை? நம்மளை போல் ஆட்கள்லாம் நினைக்கிறோம் வாழ்ந்தால் இவங்கள போல் என்ன செய்யணும்? வாழணும். எவ்வளோ பெரிய பங்களா, வீடு, எவ்வளவு புகழ், எவ்வளோ சொத்து, எவ்வளவு படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள பார்த்து வியக்கிறோம். ஆனால் அவங்க வாழ்க்கையில் போய் கேட்டு பார்த்தா விரக்தி, வெறுமை, உள்ளே போனால் சந்தோஷமே இல்லை. தங்களை என்னன்னு கேட்குறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை. பெரிய வீடு இருக்கலாம், ஆனால் அதுக்குள்ளே அவங்க வாழ்கிற வாழ்க்கை வந்து வெறுமையான எம்ப்டினஸ், அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். இந்த சாலமோனும் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது 2 காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் பார்க்கிறார். ஒன்று, தேவனோடு அவர் வாழ்ந்த வாழ்க்கை, தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வழிகளில் நடந்து. ஏன்னா கர்த்தர் இஸ்ரவேலை ஆளும்படியாக அவரை ராஜாவாக உயர்த்தி வைத்தார், ஞானத்தை கொடுத்தார், அவர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனமும் மகிமை எல்லாவற்றையும் கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். அப்படி நாட்களில் கர்த்தருக்காக அவர் வாழ்ந்தார், கர்த்தருடைய வழிகளிலே நடந்தார், ஜனங்களை நடத்தினார். ஆனால் இன்னொரு வாழ்க்கையும் அந்த சாலமோன் திரும்பி பார்க்கும்போது பார்த்தா என்னன்னு சொன்னால், அநேக ஸ்திரீகளை அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டதுனால அந்த ஸ்திரீகள் அவருடைய இருதயத்தை என்ன செய்ய பண்ணிட்டாங்க? வழுவி போக பண்ணிட்டாங்க. நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேடைகளை, மற்ற விக்கிரகங்களுக்கு மேடைகளை அவர் உண்டு பண்ணவும், இப்படிப்பட்ட காரியங்களை கம்ப்ளீட்டாக ஆண்டவர் விட்டு வந்து அவர் வழி விலகி போன நாட்கள் இருந்தது. கர்த்தர் அதனால் ராஜ்ய பாரத்தை அவரிடத்துல இருந்து என்ன செய்தார்? பிடுங்கி விட்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த சாலமோன் திரும்பி பார்க்கும்போது நல்லா இருந்த ஒரு காலம் இருந்தது, நிறைவாக இருந்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் கர்த்தரை விட்டு தூரம் போன போது அங்கு வெறுமை, விரக்தி, எல்லாம் மாயை. இந்த பிரசங்கியில் ஆரம்பத்தில் அந்த நாட்களை குறித்து தான் சொல்லுகிறார். ஆனால் ஆரம்பம் வந்து ஒரு பெசிமிஸ்டிக்காக தெரியும் நமக்கு. இந்த புக்கை பார்க்கும்போது அதனுடைய டோன் வந்து எல்லாமே அப்போ வேஸ்ட்டு தானா? இப்போ வாலிபர்கள்லாம் வாசிக்கும் போது அப்போ ஏன் நான் நல்லா படிக்கணும், அப்புறம் ஏன் நான் வேலைக்கு போகணும், எல்லாம் வேஸ்ட்டு தானா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பெசிமிஸ்டிக் வியூவை கொடுக்கக்கூடியது போல தெரியலாம். ஆனால் பின்னால் நீங்கள் அந்த பிரசங்கி முடிவடையும் போது உள்ள அந்த அதிகாரங்களை வாசித்து பார்க்கும்போது அவர் சொல்ல வருகிறது வேறு காரியம். என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் இருந்தது, திரும்பி பார்க்கும்போது எல்லாம் மாயை அப்படின்னு விரக்தி அடைந்த சோர்வோடு இருந்த நாட்கள் இருந்தது. ஆனால் இன்னொரு வேதத்தின் வெளிச்சத்தில், நித்தியத்தின் வெளிச்சத்தில் அவர் பார்த்து வாழ்க்கை அப்படியல்ல என்று சொல்லி முடிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா 12 அதிகாரம்லாம் ஆரம்பிக்கும் போது உன் சிருஷ்டிகரை நீ என்ன செய், நினை அப்படின்னு சொல்லி அநேக ஆவிக்குரிய காரியங்களை பின்வரும் அந்த சாப்டர்ஸில் சாலமோன் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு அதை அவர் உணர்ந்ததோடு, ரியலைஸ் பண்ணதோடு நிறுத்தி கொள்ளாதபடி அவர் நமக்கு அதை எழுதி வச்சுட்டு போகிறார். எத்தனை பேர் இன்றைக்கி நம்ம நிறைய காரியங்களை ரியலைஸ் பண்ணுவோம், ஆனால் என்ன செய்ய மாட்டோம்? எழுதி வைக்க மாட்டோம், வெளியே சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த ஞானி நமக்கு தனக்கு பின்வரும் சந்ததிகள் உணர்வு அடையும்படியாக பிரசங்கி அப்படின்ற இந்த புத்தகத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். இதில் நிறைய காரியங்கள் இருக்குது, எல்லாவற்றையும் நம்ம கற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை மாத்திரம் இந்த பிரசங்கியின் புஸ்தகத்திலிருந்து இந்த சாலமோன் நமக்கு சொல்லுகிற ஒரு 3 காரியங்களை மாத்திரம் இந்த வேளையில் நம்ம தியானிக்க போகிறோம். அது முதலாவது காரியம் என்னன்னு சொன்னால், லைஃப் விதவுட் காட் இஸ் மீனிங்லெஸ், லைஃப் விதவுட் காட் இஸ் எம்டி. தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை அது வெறுமையானது, விரக்தியானது, அர்த்தம் இல்லாதது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் நம்ம அதை ஒத்துக்கொள்வோம்? நம்முடைய வாழ்க்கையிலுமே தேவனற்ற ஒரு வாழ்க்கை இருந்தது, இன்றைக்கு தேவனோடு நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நீங்கள் உங்கள் பிந்திய காலங்களை யோசித்து பார்த்துருந்தீங்க, அதாவது பிந்திய காலம் அல்ல, முந்தின நாட்களை யோசித்து பார்த்தீங்கன்னா தேவன் இல்லாமல் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு எந்த நிறைவையுமே தரவில்லை. அது வெறுமையானதாக தான் இருந்திருக்கும். இன்றைக்குமே எஜுகேஷன் இருக்குது, வெல்த்து, நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், தப்பு இல்லை. ஆனால் தேவனை ஒதுக்கி வைத்துவிட்டு நம்ம என்ன பிஹெச்டி படித்தாலும் அது வந்து ஒரு எம்டினஸை தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? கொடுக்கும். ஒரு விரக்தி, ஒரு வெறுமையை தான். எந்த பிஹெச்டியும் கர்த்தருக்கு நேராக நம்மளை வழி நடத்தலை, ஆண்டவரை பற்றிய எண்ணத்தை நமக்கு கொடுக்கலன்னா, நான் 7-8 பிஹெச்டி நான் வாங்கியிருந்தாலும் அது வந்து யூஸே கிடையாது. வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம் இல்லை. படிப்பு முக்கியம்தான், சம்பாதிக்கணும் தான், சொத்துக்களை நம்ம சேர்க்கணும் தான், தப்பு இல்லை. ஆனால் தேவனை ஒதுக்கி வைத்து விட்டு நம்ம சுய புத்தியின் மேலே சார்ந்து கொண்டு சுய முயற்சியில் நம்ம உலகத்தில் அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும், அதை அடையணும் அப்படின்னு சொல்லி ஓடுறோமே, அந்த ஓட்டம், அந்த வாழ்க்கை முடிவில் பார்த்தா வெறுமை, விரக்தி, சோர்வு. ஏன் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த விரக்தி வர்றதில்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது.
கர்த்தருடைய பிள்ளைகள் தான், சபைக்குள்ளே இருக்கிறவங்க தான். ஆனால் நான் பிரயாசப்படுறேன், இவ்வளவு நான் முயற்சி செய்கிறேன், என்ன பலன், என்ன மிஞ்சுது அப்படின்ற ஒரு விரக்தியும் ஒரு சோர்வும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள, ஊழியத்தில் இருக்கிற எங்களுக்குள்ள சில நேரம் என்ன செஞ்சது, வந்துடுது. சோர்வுகள் எலியாவுக்கு வந்தது, எலியாவுக்கு அந்த சோர்வு வந்தது. அப்படிப்பட்ட சோர்வுகள் அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடும்போது நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் அந்தந்த நேரங்களில் நம்ம யோசித்து பார்க்கும்போது என் லைஃப்பில் ஆண்டவர் இருக்கிறார், அவரை பற்றி நான் அறிந்திருக்கிறேன், அவரை குறித்து எனக்கு தெரியும், நான் அவரை தேடி போகிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் என் லைஃப்பில் கர்த்தர் இருக்கிறாரா? அவர் இல்லாமல் அவரை ஒதுக்கி விட்டு வாழுகிற எந்த ஒரு வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவை என்ன செய்யாது, தராது. சில நேரம் சின்ன பிள்ளைங்கள் பார்த்தா கூட அதுகளுக்குள்ளே இருக்கிற சோர்வு பார்த்தா, அந்த சின்ன குழந்தைகள்லாம் பார்க்கும்போது கண்ணில் ஒரு ஸ்பார்க்லே இருக்காது, ஒரு ஒளி இருக்காது. பெரியவங்களையும் தான் நான் சொல்கிறேன். சோர்ந்து போய் நொந்த நிலைமையில், வாழ்க்கையை குறித்த ஒரு விரக்தி அடைந்த நிலையில் நம்ம அநேகர் நம்ம சபைக்கு அந்த நிலையில் வருகிறோம். ஆனால் நம்ம கேட்டு பார்ப்போம், கர்த்தரை குறித்து அறிந்திருக்கிறோம், கர்த்தரை பின்பற்றுகிறேன்னு சொல்கிறோம், ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா? ஒரு வசனம் வாசிப்போம், அப்போஸ்தலர் 17:28 வாசிப்போம். அப்போஸ்தலர் 17:28, அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். போதும். நம்ம எப்படி கர்த்தரோடு உள்ள வாழ்க்கைன்னு சொன்னால் நம்முடைய மைண்ட் எப்படி இருக்கணும்னா, அவருக்குள்ள நான் வாழ்கிறேன், அவருக்குள்ள அசைகிறேன், அவருக்குள் பிழைத்திருக்கிறேன். இந்த உலகம் எனக்கு தரக்கூடிய மேன்மை எல்லாம் அது வெறுமைக்கு நேராக தான் என்னை நடத்தும். ஆனால் கர்த்தர் என்னுடைய வாழ்வில் இருப்பாரானா, காலையில் எழும்பும் போது கர்த்தரோட நான் என்ன செய்கிறேன், எழும்புகிறேன், அவரோட நான் வேலைக்கு போகிறேன், அவரோட நான் படிக்க போகிறேன். இன்க்ளூட் காட் இன் எவ்ரிதிங். நம்ம செய்கிற காரியம் எல்லாவற்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 3:6 வாசிக்க வேண்டாம். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். காலையில் எழும்புனதில் இருந்து நம்ம வேலைக்கு போகிறோம், படிக்கிறோம், காரியங்களை செய்கிறோம், வீட்டில் வேலை செய்கிறோம்னு சொன்னால் எல்லாத்துலேயும் கர்த்தரை என்ன செய்யணும், கொண்டு வரணும். கர்த்தரை மையப்படுத்தி வாழுகிற ஒரு வாழ்க்கையில் ஒரு நாளும் விரக்தியும் வெறுமையும் சலிப்பும் என்ன செய்யாது, வரவே வராது. கர்த்தரை நம்ம விசுவாசியாக இருந்தாலுமே அவரை தூரம் வச்சுட்டு வாரம் ஒரு நாள் நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரை போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற வாழ்க்கையில் நிச்சயம் சலிப்பும் வெறுப்பும் என்ன செய்யும், வரும். ஆனால் எல்லாவற்றிலும் அவரையே நினைத்து கொண்டு, வேலைக்கு போகிறீங்களா, ஏசப்பா என் கூட வாங்க, நம்ம சேர்ந்து இன்னைக்கு இதை செய்வோம், நம்ம சேர்ந்து இதை பண்ணுவோம், நம்ம சேர்ந்து இந்த தீர்மானத்தை எடுப்போம், வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் நம்முடைய வாழ்வில் நம்ம சோர்ந்து போகவே முடியாது. ஏன்னா கர்த்தர் நம்மோட கூட இருக்கிற, கர்த்தரை மையமாக வைக்கிற வாழ்க்கை. இந்த சாலமோன் தன்னுடைய வாழ்வில் திரும்பி பார்க்கும்போது அப்படிப்பட்ட நாட்கள் இல்லாதிருந்த சூழ்நிலைகளில் தான் அவருக்கு உலகத்தை பார்க்கும்போது எல்லாமே மாயை, எல்லாவற்றிலையும் வெறுமை. ஆனால் என்றைக்கு கர்த்தரோட அவர் இருக்கிற வாழ்க்கை இருந்ததோ அதை திரும்பி பார்க்கும் போதெல்லாம் அவருக்குள்ள நிறைவு இருந்ததை அவர் என்ன செய்திருக்கிறார், கண்டிருக்கிறார். அதனால தான் அந்த 12 அதிகாரங்களிலும் அந்த காரியங்களை தான் அவர் எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒன்று, கர்த்தருக்குள்ள வாழுகிற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். வாழ்க்கையை பற்றிய ஒரு நியூ பர்ஸ்பெக்டிவ், ஒரு உற்சாகம். வாழ்வில் சோர்ந்து போக மாட்டோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது நம்ம சோர்ந்து போகாதபடி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கும், நமக்குள்ள ஒரு உற்சாகம் இருக்கும். எப்போ நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்க வேண்டும், அவர் நமக்குள்ள இருக்க வேண்டும். ரெண்டும் இருக்கு. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கணும். அதுக்கு அடையாளங்கள், நான் இன்னைக்கு கர்த்தரோட தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் வேதத்தில் சில அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2:5-6 வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். 5வது வசனம், அவருடைய வசனத்தை கை கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கு. இது ஒரு அடையாளம். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அப்ப பாருங்க, அவருக்குள்ள நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய வசனத்தை நம்ம என்ன செய்வோம், கை கொள்வோம். தேவ அன்பு நம்மிடத்துல என்ன செய்யும், பூரணப்பட்டிருக்கும். 6வது வசனத்துல பார்க்கிறோம், அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இந்த 2 வசனங்கள்லையுமே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்குள்ள நான் இருக்கிறேன்னு சொன்னா அவருடைய வசனத்தை கை கொள்ளுவேன், தேவ அன்பு எனக்குள்ள இருக்கும், அவர் நடந்தபடியே நானும் என்ன செய்வேன், நடப்பேன். இதுதான் நாம் அவருக்குள்ள இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். யோவான் 15:5 வாசிப்போம். யோவான் 15:5,
நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. இது ஒரு அடையாளம். நம்ம அவருக்குள்ளேயும் அவர் நமக்குள்ளேயும் இருப்பதற்கு அடையாளம். நாம் மிகுந்த கனிகளை என்ன செய்வோமா? கொடுப்போமா? நம்மகிட்ட மிகுந்த கனி இல்லை, நற்குணங்கள் இல்லை, தேவ அன்பு இல்லை, அவர் நடந்தபடி நடக்கலை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா நம்முடைய வாழ்க்கையில் வட்டத்துக்கு வெளியே யார் இருக்கிறா? இயேசுவை அங்கே கொண்டு நிப்பாட்டி இருக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் மையமாக இல்லை என்பது அர்த்தம். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எல்லா நன்மைக்கும் ஊற்று காரணர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இல்லாமல் சம்பாதிக்கலாம், அவர் இல்லாமல் படிக்கலாம், அவரை ஓரமாக வச்சுட்டு வாழ்க்கையில் முன்னேறலாம். ஏன் உலகத்தில் முன்னேறவே இல்லையா? நிறைய பேர் அப்படி முன்னேறலாம் செய்கிறாங்க, வெற்றியெல்லாம் அடைஞ்சிருக்காங்க. அவரை ஒதுக்கி வச்சுட்டு எவ்வளவோ நல்லா வாழ்கிறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அதனுடைய எண்டு எல்லாமே, அந்த வாழ்வின் கடைசி, அதனுடைய இறுதி எல்லாமே எம்டினஸாக தான் என்ன செய்யும்? இருக்கும். நிறைவாக ஒரு நாளுமே இருக்க முடியாது. மனிதர் அதை ஒத்துக்கொள்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பெரிய ஆட்களெல்லாம் சொல்லிட்டு போனது அவ்வளோதான். இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, எவ்வளவோ காரியங்களை சாதிச்சாங்க, அடைந்தாங்க. ஆனால் அவங்க சொல்லுகிறது எல்லாமே மனசுக்கு சஞ்சலம், மாயை என்ற அந்த நிலையில தான் இருக்கு. எல்லாமே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தாலும் அதை அனுபவிக்கிற அந்த அனுக்கிரகத்தையும் கொடுக்கறது யாரு தான்? கர்த்தர் தான். சிலருக்கு வீடு இருக்கு, வாசல் இருக்கு, படிப்பு இருக்கு, சொத்து இருக்கு, ஆனால் அதை அனுபவிக்கிற அந்த அனுக்கிரகத்தை திராணிய கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கல. அந்த பிரசங்கியில் 5:19 வாசிங்க. 5:19 பிரசங்கியில, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். நிறைய போராடுறோம், சம்பாதிக்கிறோம், அதை நாம் அனுபவிக்கிறது தேவனுடைய அனுக்கிரகம். ஏராளம் சம்பாதிச்சு வீடு நிறைய எல்லாம் சேர்த்து வச்சுருந்தாலும் சிலருக்கு சாப்பிட முடியாது. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, ஹைதராபாத்தில் உள்ள ஒரு நிஜாமை பற்றி சொல்லுவாங்க. பல அறைகள் உள்ள ஒரு வீடு, பங்களா, வேலைக்காரர் ஏகப்பட்டவங்க, அப்படியே வகை வகையாக சமைச்சு கொண்டு வந்து என்ன செய்வாங்க? டேபிளில் வைப்பாங்க. இவர் அப்படியே எல்லாத்தையும் பார்க்குறது தான் அவர் வேலை. வேணால் மோந்து வேணால் என்ன செய்யலாம், பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு ஸ்பூன் வாயில் போச்சுனாலும் அவர் ஹெல்த்துக்கு அது என்ன செய்யாது, ஆகாது. அதனால் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர் கண்ணில் காமிச்சிட்டு கொண்டு போய் வேலைக்காரங்க சாப்பிட்ருவாங்க. இவருக்கு கடைசியில் ஒரு கஞ்சி ஒரு பவுலில் என்ன செய்யும் வரும், அது அப்படியே இருக்கும். அதை மட்டும்தான் அவர் என்ன செய்ய முடியும், சாப்பிட முடியும். இப்போ என்னதான் நமக்கு கொட்டி கிடந்தாலும் அதை அனுபவிக்கிற அனுக்கிரகத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். எவ்வளவு நமக்கு சேலைகள் இருந்தாலும் துணிமணி இருந்தாலும் ஒன்று தான் தேவை. ஒரு நேரத்தில் எத்தனை 10 சேலை நான் கட்டிட்டு வர முடியுமா, 10 ஷர்ட்டை போட முடியுமா? அவ்வளோதான். நமக்கு தேவைன்றது நம்முடைய நீட்ஸ் எல்லாம் ரொம்ப லிமிட்டடு தான். தேவன் இல்லாமல் நம்ம நிறைய சேர்த்து வச்சு, நான்லாம் அப்படி தான் யோசிப்பேன். கர்த்தர் வரும்போது நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போக போகிறோம். எவனோ யாரோ என்ன செய்ய போகிறாங்க, அனுபவிக்க போகிறாங்க. அதுக்கு நம்ம லிமிட்டாக எல்லாவற்றையும் என்ன செய்வோம், இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்காக அதை பயன்படுத்துவோம், அனுபவிப்போம். தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை வெறுமையான ஒரு வாழ்க்கை தான். நம்ம எவ்வளவு இருந்தாலும் நம்ம அனுபவிக்க போகிறது அது கொஞ்சம் தான். ஆனால் நம்ம மனதை அதன் மேலே வைக்காம தேவனை புறக்கணித்து தேவன் இல்லாமல் இதன் பின்னே நம்ம ஓடுவோன்னு சொன்னால் வாழ்க்கையில் வெறுமை, விரக்தி. அதனால தான் சாலமோன் சொல்லும் போது அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் அப்படின்னு சொல்லி, வேர்ல்ட்லி நாலேஜ் ஹேஸ் இட்ஸ் லிமிட்ஸ். சிலர் பார்த்தா படிப்பு 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 படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நானும் இப்போ படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் ஊழியத்துக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றதுக்காக படிக்கிறேன். இதனால் எனக்கு எதுவும் ஆதாயம், எனக்கு நிறைய பொருளோ பணமோ கிடைக்க போகிறது இல்லை. இன்னும் கர்த்தரை அறிந்து கொள்ளணும் அப்படின்ற அந்த படிப்பு நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கணும். வாழ்நாளெல்லாம் கர்த்தரை அறிகிற அறிவில் நம்ம என்ன செய்யணும், வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஆனால் பணம், சொத்து, இந்த மாதிரி காரியங்களுக்கு ஒரு லிமிட். அதில் தேவன் இருப்பார் என்றால் அது ஆசீர்வாதம். கர்த்தர் அதில் இருப்பாருன்னு சொன்னால் நம்ம நல்லா படிக்கலாம், நல்லா பிரயாசப்பட்டு வேலை செய்யலாம். அதில் மையத்தில் யார் இருக்கணும், கர்த்தர் இருந்தால் அது ஆசீர்வாதம். அதை அனுபவிக்கிறதுக்கும் அவரே நமக்கு அனுகிரகத்தை தருகிறவர். வீடுகளை கட்டுவாங்க, அதில் குடியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. திராட்சை தோட்டங்களை நாட்டுவார்கள், அதன் பலனை புசிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிறோம், அந்த உணவை நம்ம சாப்பிட்றோன்னா அது கர்த்தர் நமக்கு கொடுக்குற அனுகிரகம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சம்பாதிச்சோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொருளை வாங்கி பயன்படுத்துகிறோம், உடுத்துகிறோம், குடியிருக்கிறோன்னா
அதை அனுபவிக்கிறதுக்குரிய அனுகிரகத்தை அந்த தேவ செயல் இருந்தனால தான் நமக்கு அதை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், தந்திருக்கிறார். அந்த வசனங்கள்ல எல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் வருது, தேவ செயலும் சமயமும் நேரிட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பிரசங்கி எழுதுகிறத பார்க்கிறோம். எனவே முதலாவது இந்த பிரசங்கி நமக்கு கற்று தருகிற பாடம் என்னன்னு சொன்னா, தேவன் அற்ற ஒரு வாழ்வு அர்த்தமற்றது, நோக்கமற்றது, சுவாரஸ்யமற்றது. அது வெறுமைக்கும் விரக்திக்கும் சோர்வுக்கும் நேராக வழி நடத்தும். ஆண்டவரை எல்லா காரியத்திலையும் இன்க்ளூட் பண்ண பாருங்க. இன்று முதலே கடையில் போய் ஏதோ வாங்க போறீங்க, கறி கடைக்கு தான் போறீங்க, இது வாங்கவா அது வாங்கவா, ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே போங்க. இன்னைக்கு இதை சமைக்கவா அதை சமைக்கவா, இந்த ட்ரெஸ்ஸை உடுத்தவா அதை ஏன் தப்பே கிடையாது. ஆண்டவர் இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? நம்ம அவரோட பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்படி நம்ம இருந்தோம்னு சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்வின் மையமாக இருப்பார். பேசிகிட்டே இருக்கலாம். என்ன ட்ரெஸ்ஸு போடணும், நான் சில நேரம்லாம் அப்படி ஜோம் பண்ணுவேன், வார்ட்ரோபை திறந்து வச்சுட்டு எதை போட ஆண்டவரே. ஏன்னா போகிற இடத்துல அவங்க வசதியானவங்களா கஷ்டப்படுறவங்களா தெரியாது, நம்ம பாட்டுக்கு எப்படியா போய் என்ன செஞ்சிடக்கூடாது, நின்றக்கூடாது. கர்த்தர்கிட்ட ஒவ்வொரு காரியத்தையும் அவரையும் இன்க்ளூட் பண்ணி கேட்டுகிட்டே நம்ம இருப்போம்னு சொன்னால் அவர் நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்கும். இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் ஒரு மைனர் டிசிஷன்ஸ். மேஜர் டிசிஷன்ஸ் இருக்குது, முக்கியமான பெரிய காரியங்கள். எல்லாவற்றிலும் தேவனை மையமாக வைத்து அவரை கனப்படுத்தி வாழுகிற வாழ்வு நமக்கு நிறைவான ஒரு வாழ்வாக இருக்கும். ரெண்டாவது, இந்த ஞானி சொல்லுகிறது, பிரசங்கி 11:5 வாசிங்க, ஒருவர் 8:17 வாசிங்க. பிரசங்கி 11:5. ஆவியின் வழி இன்னதென்றும் கற்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். 8:17 சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாதென்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான். இந்த பிரசங்கி நமக்கு கற்றுத்தருகிற ரெண்டாவது காரியம் என்னன்னு சொன்னா, we cannot understand everything. There are mysteries in life. வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே நம்ம புரிந்து கொள்ள முடியாது. இந்த ஹியூமன் மைண்டுக்கு ஒரு லிமிட் இருக்கு. எல்லாத்தையுமே இந்த உலகத்தில் நான் அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும், என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது, ஏன் உலகத்தில் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையுமே நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அதற்கு முயற்சி செஞ்சோன்னு சொன்னால் விரக்தியிலையும் வெறுமையிலையும் தான் என்ன செய்யும் முடியும். நாம் தேவர்கள் அல்ல, நாம் தேவன் அல்ல. மறைவானவைகள் தேவனுக்குரியவைகள். ஸோ சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி உள்ள உலகத்தில் பார்க்கும்போது ஏன் இப்படி நடக்குது, ஏன் அப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாமே நம்மளுடைய ஹியூமன் மைண்டுக்கு எல்லாமே புரியாது. புரிந்து கொள்ளவும் நம்ம முயற்சி, சில காரியங்கள் நமக்கு விளங்கும், கர்த்தர் வெளிப்படுத்தினாரானால் நமக்கு அது என்ன செய்யும், புரியும். மற்றபடி நடக்கிற எல்லாவற்றையும் ஏன் ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுகிட்டே இருப்போம்னு சொன்னால் வாழ்க்கையில் விரக்தியும் வெறுமையும் தான் என்ன செய்யும், வரும். யோபுவை குறித்து நம்ம பார்க்குறோம். யோபுவினுடைய சஃபரிங்ஸ் நமக்கு தெரியும். அவனுக்கு ஏன் அவன் பாடுபடுறான், ஏன் அவனுக்கு இவ்வளவு பாடுகள், அது அவனுக்கு தெரியவே தெரியாது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் சாத்தான் பிசாசு அப்படின்லாம் ரொம்ப நம்ம வாசிக்கிறது இல்லை. இன்னைக்கு ஆளாக இருப்போம்னு சொன்னால், நியூ டெஸ்டமெண்ட் கிறிஸ்டியனாக இருப்போம்னு சொன்னால் எடுத்ததுக்கெல்லாம் அப்பால் எப்போ சாத்தானே இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு நம்ம செஞ்ச தப்பாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் அவன் மேலே பழிய தூக்கி போட்டு பிசாசை துரத்திக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த யோபனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவனுக்கு அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குதுன்றது அவனுக்கு தெரியவே தெரியாது. அங்கே பிசாசு தேவனுடைய சமூகத்தில் போய் அவன் உத்தமனாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துருக்கீங்க, வேலி அடைத்து பாதுகாக்கிறீங்க, அதனால அவன் உத்தமனாக என்ன செய்கிறான், இருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை நீ வேணா போய் என்ன செய், நீ அவனை சோதித்துப்பார். அன்லஸ் காட் கிவ்ஸ் பர்மிஷன், பிசாசு நம்மளை தொடவே முடியாது. அவர் கண்ட்ரோலில் தான் நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அவர் அனுமதி கொடுக்காம நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, பிசாசு கொண்டு வரவே முடியாது. ஆண்டவர் இங்கே ஒரு ஃபார் அ குட் காஸ், ஒரு நல்ல காரியத்துக்காக, சரிப்பா அவன் எவ்வளோ உத்தமன் என்பதை எனக்கு தெரியும், அதனால் நீ வேணா போய் என்ன செய், டச் பண்ணி பாரு, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். அவனுடைய சரீரம் முதற்கொண்டு ஒரே நாளில் 10 பிள்ளைங்களையும் அவன் இழந்துட்டான், சொத்து சுகம் எல்லாம் இழந்துட்டான், தன்னுடைய சரீரத்திலையும் வியாதி. ஆனால் அவனுடைய மைண்டில் இருக்கிற காரியம் என்னன்னு சொன்னால், அந்த பிசாசும் ஆண்டவரும் பேசி கொண்டதெல்லாம் அவனுக்கு என்ன செய்ய தெரியாது. ஏன் எனக்கு ஒரே நாளில் நான் உத்தமனாக தான் இருந்தேன், நான் கர்த்தருக்கு பயந்து தான் வாழ்ந்தேன், அநேகர் என்னை தேடி ஆலோசனையெல்லாம் கேட்க வந்தாங்களே, இன்னைக்கு ஒருத்தர் கூட என்னை திரும்பி கூட என்ன செய்யறதில்ல
பார்க்கறது இல்லை. என் சுவாசம் என் மனைவிக்கே வித்தியாசமாக தெரிகிறது. இன்னைக்கு நான் எவ்வளோ பேரை வேலைக்கு வைத்து நான் அப்படி வாழ்ந்தவன், இன்னைக்கு யாருமே என்னை திரும்பி பார்க்க முடியாத நிலையில், மனைவி கூட பக்கத்தில் வர முடியாத நிலையில் இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து இருக்கிறேன். ஆனால் இதற்கான காரணம் என்னன்றது யோபுவுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. ஆனால் இவை எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய அந்த சாவரென்டி அதை யோபு டவுட் பண்ணவே இல்லை, கொஸ்டின் பண்ணவே இல்லை. கர்த்தருடைய ஆளுகை அதை அவன் ஒரு நாள் என்ன செய்யலை, கேள்வி கேட்கல, சந்தேகப்படவே இல்லை. இது எல்லாம் நடந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றின் மேலும் கண்ட்ரோல், அவருடைய கண்ட்ரோலில் தான் என் வாழ்க்கை என்ன செய்யுது இருக்குது. எனக்கு என்ன சம்பவித்தாலும் சரி, அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே என் வாழ்க்கை இருக்கிறது, அவருடைய ஆளுகைக்குள்ளே என்னுடைய எல்லா காரியமும் இருக்கிறது அப்படின்ற உறுதியினால தான் அங்கே ஆண்டவரே சொல்கிறாரு, என் தாசனாகிய யோபு நிதானமாக பேசுனது போல் நீங்களாம் என்ன செய்யலை, பேசலை. ஆனால் அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க பாருங்க. அப்புறம் கடைசி ஒருத்தன் வந்தான். 7 நாள் அமைதியாக இருந்தானுங்க, நல்லா இருந்தது. அப்புறம் வாயை திறந்தானுங்க. பார்த்தா அவங்க 3 பேருடைய இது என்னன்னு சொன்னால், அவங்க தே ட்ரை டு ஃபைண்ட் அவுட் அ ரீசன் ஃபார் ஜாப்ஸ் சஃபரிங்ஸ். அவனுடைய அந்த பாடுகளுக்கான ரீசன் என்னன்றதை இவங்க என்ன செய்ய முயற்சி பண்ணுறாங்க, அதை புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள. அதனால தான் நான் சொன்னேன், வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியத்தையும் ஏன் என்னன்னு நம்ம புரிந்து கொள்ள முடியாது. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் நீ பாவம் செஞ்ச, நீ அநியாயம் பண்ண, நீ ஏழைகளை ஒடுக்குன, நீ இப்படி இருந்த அப்படி இருந்த, அதனால தான் கர்த்தர் உனக்கு இந்த பாடுகளை எல்லாம் கொடுத்துருக்காரு. இதுதான் அவங்களுடைய டாக்ட்ரின், இதுதான் அவங்களுடைய தியாலஜி. அதை தான் 3 பேரும் திரும்ப திரும்ப பேசுகிறாங்க. நீ மனம் திரும்ப, ஆண்டவரோட ஒப்புரவாகு, இதை விடு அதை விட. ஆனால் யோபுக்கு தெரியும், அவன் மனதில் தேவனுக்கு விரோதமாக அவன் என்ன செய்யலை, ஒரு வார்த்தை கூட பேசலை, எந்த பாவமும் செய்யலை அப்படின்றது அவனுக்கு தெரியும். இவங்க சொல்கிறதுக்காக நான் ஏன் போய் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், செய்யாத குற்றத்தை நான் ஏன் போய் அறிக்கையிடணுன்றது தான் யோபுனுடைய ஸ்டாண்டாக இருந்தது. இவங்க இதையே சொல்லி சொல்லி பார்க்குறாங்க. அநேக நேரத்தில் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது நமக்கு புரியலைன்னு சொன்னாலும் ஆண்டவர் ஆளுகை செய்கிற, அப்பா உங்கள் கரத்தில் நாங்கள் இருக்கிறோம். அங்கே யோபு சொல்லுகிற ஒரு வார்த்தை 13:15 வாசிங்க. 13:15 வாசிங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அவங்க ஃபிகர் அவுட் பண்ண பார்க்குறாங்க, ஏன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணுறாங்க. ஆனால் யோபு என்ன சொல்கிறாரு, எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறேன், அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிறேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே எப்படி இருப்பேன், நம்பிக்கையாக இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ முடியாதவங்கள பார்க்க போனது யாரு, பார்த்து ஆறுதல் சொல்லி ஜோமனை போனது 3 பேர். ஆண்டவர் அங்கே என்ன சொல்லிட்டாரு, இவனுங்க யாரு சும்மா அலப்பிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோபுட்ட சொன்னார், நீ இவங்களுக்காக என்ன செய், ஜோமன். உனக்கு சரீரத்தில் தான் வியாதி, இவனுங்களுக்கு மனதில் என்னது வியாதி. இப்போ பார்க்க போன ஆள், சிக்கா இருக்கிற ஒரு ஆளை 3 பேர் பார்க்க போயிருக்கிறாங்க. நடக்கிறது என்னது, சிக்கா இருக்கிற ஆள் பார்க்க வந்த 3 பேருக்கு என்ன செய்கிறாரு, ஜோமன்றார். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ சர்வாங்க தகன பலிகளை நீ யோபுக்கு என்ன கொண்டு வந்தியோ கொண்டு வரலையோ தெரியாது, சர்வாங்க தகன பலியை செலுத்தி நீ உனக்காக யோபு என்ன செய்வார், ஜோம் பண்ணுவார். அப்புறமா அவர் முகத்தை பார்த்துட்டு தான் நான் என்ன செய்வேன், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அநேக நேரத்தில் பார்க்கும்போது இதுதான் நம்முடைய பிரச்சனையாகவும் இருக்கிறது. ஏன் எனக்கு புரியலைன்னா விட்டுருவோம். கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அந்த பிரசங்கியில் நம்ம வாசிக்கும் போது 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது, மாயையா இருக்கிறது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமா இருக்கும், ஆகையால் நீ தேவனுக்கு பயந்துரு. இன்னொரு இடத்துல இந்த பிரசங்கியிலே தான் வரும், உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. பிரச்சனைன்னு வரும்போது வார்த்தை என்ன செஞ்சிடணும், சுருக்கமாயிடணும். அதையே போட்டு பேசி 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 அலப்பிக்கிட்டே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதில் நம்ம ஆண்டவர் ஏதாவது சில நேரம் குறை சொல்லிடுவோம், பிறரை என்ன செஞ்சிருவோம், குறை சொல்லிடுவோம். அதனால் பிரச்சனை பாடு வருமோ நம்ம வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கணும். 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார். பாவி நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோமே, அது நிலைக்காது. அவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் நிலையற்றது. லைஃபே அப்படிதான், அன்சர்டன், நிலையற்ற ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்.
ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவரை விசுவாசித்து அவருடைய வழிகளில் நடக்கிறவங்க என்றைக்குமே என்ன செய்வாங்க? நன்றாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்குமே ஆண்டவர் அந்த சந்ததியை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நாம் தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கிறோம்? விசுவாசித்து நடக்கிறோம். அதுதான் வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. 12வது அதிகாரம் 13வது வசனம் வாசிப்போம். 12:13. அதாவது ஒரு கன்க்ளூஷன் சொல்றார் ஞானி. கடைசியா சொல்ற கன்க்ளூஷன், கடைசியா நான் சொல்றது, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், இதுவே எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை, இதுவே. எதுவும் எப்படி நடந்தாலும் கர்த்தருடைய கரத்துல நாம இருக்கிறோம் அப்படின்ற அந்த உணர்வோட தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளை கைக்கொண்டு அவர் மேல விசுவாசமாக நம்ம என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில நேரம் we need to humble ourselves. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் நமக்கு என்னன்னு தெரியாது, புரியாது. we have to bow down to God's sovereignty and wisdom. கர்த்தருடைய அந்த அனந்த ஞானம், அந்த பெரிய ஞானம், அவருடைய ஆளுகை, சர்வ வல்லமைக்கு சில நேரம் நம்ம வந்து அடி பணியணும். நம்மை நாம என்ன செய்யணும்? தாழ்த்தணும். எல்லா காரியங்களும் நமக்கு புரியணும்னு நினச்சோன்னா we'll end up in frustration. எம்டினஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் என் வாழ்க்கை அவருக்குள்ளே இருக்கிறது, அவருக்குள்ளே மறைந்து இருக்கிறேன், எனக்குண்டான எல்லாவற்றையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம என்ன செய்யலாம்? சந்தோஷமாக நிறைவாக ஒரு வாழ்க்கை வாழ முடியும். சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் எனக்கு இப்படி நடக்குது நம்ம கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எதை செய்தாலும் நம்முடைய நன்மைக்காக தான் என்ன செய்கிறார். நம்மை அவர் வழி நடத்தி செல்லுகிற பாதைகள் செம்மையானவைகள். எனவே ஆண்டவருடைய அந்த அன்பில் நம்ம டவுட் பண்ணாமல், அவருடைய ஆளுகை சர்வ வல்லமையை நம்ம டவுட் பண்ணாமல், அதுக்கு நம்ம அடிபணிந்து ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்வோன்னு சொன்னால் அந்த வாழ்வில் நிறைவு இருக்கும், விரக்தியும் சோர்வும் இருக்காது. மூன்றாவது நம்ம பார்க்கிறது அந்த பிரசங்கியில் 9வது அதிகாரம் 7, 8, 9, 10 வசனங்களை வாசிப்போம். அதுதான் அதில் நான் ஒவ்வொன்றும் எல்லாமே ஃபுல்லாக நம்ம வாசிக்க வேண்டாம். அந்த 3வது பிரசங்கி நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்னன்னு சொன்னால், லிவ் ஒன் டே அட் அ டைம். அது ஆங்கிலத்தில் சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது. தமிழில் சொல்லும்போது ஒவ்வொரு நாளுக்காக வாழுங்க. ஒவ்வொரு நாளையும் முக்கியமாக நினச்சி என்ன செய்யுங்க? ஒவ்வொரு நாளுக்காகவும் வாழுங்க. லிவ் ஒன் டே அட் அ டைம். நமக்கு புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு, அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு கரெக்டான மீனிங் அதை கன்வே பண்ணலைனாலும் அதை நம்ம சொல்லலாம். அந்த நாளை நம்ம சந்தோஷமாக என்ன செய்யணும்? வாழணும். நமக்கு அந்த பிரசங்கி நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் அதுதான். அதுக்கு தான் இங்கே அவர் சொல்லுகிறது, நம்ம வாசித்த அந்த 9ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில், உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து திராட்சரசத்தை மகிழ்ச்சியுடனே குடி. கர்த்தர் உனக்கு எதோ கொடுத்துருக்கிறாரோ அதை சந்தோஷமாக என்ன செய்? சாப்பிடு. எதிர்காலம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றியே நினச்சி நிகழ்காலத்தில் ஒழுங்காகவே என்ன செய்ய மாட்டாங்க? வாழ மாட்டாங்க. சொல்லுவாங்க, டோன்ட் ஜஸ்ட் எக்ஸிஸ்ட் பட் லிவ். ஏதோ உயிர் போகாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இல்லை. வி ஹாவ் டு லிவ் லைஃப் டு த ஃபுல்லஸ்ட். ஒரு நாள் இருக்குன்னு சொன்னால் அந்த நாளில் முழுமையாக நிறைவாக சந்தோஷமாக அந்த நாளை வாழ்வதற்கு முதல்ல என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளணும். எதிர்காலம் இருக்குது, பிளான் பண்ணணும் தான். எதிர்காலத்தை குறித்து நம்ம பிளான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. எறும்பை குறித்து நீ எறும்பை போய் கவனித்து பாரு, அது வந்து தானியத்தை சேர்த்து வைக்குதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். சேர்த்து வைக்கிறது நல்லது. ஆனால் சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த எறும்பு சோம்பேறியாக என்ன செய்யலை? இல்லை, அது இண்டஸ்ட்ரியஸாக இருக்குது. அது வந்து சுறுசுறுப்பாக என்ன செயல்பட்டு கொண்டே இருக்கிற. கர்த்தர் அங்கே விரும்புகிறது அதுதான். எதிர்காலத்துக்காக பிளான் பண்ணணும், தப்பு இல்லை. ஆனால் அதுலேயே மனதை வச்சுட்டு இன்னைக்கு நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை நான் என்ன செஞ்சிடக்கூடாது? மிஸ் பண்ணிடக்கூடாது. வாயை கட்டி வயிற்ற கட்டி சேர்த்து வைக்கிறேன்னு ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, ஒழுங்காக உடுத்த மாட்டாங்க, ஒழுங்காக தூங்க மாட்டாங்க. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, இப்படி ஆளுக்கு எதிர்காலம் ஏது அப்படின்வாங்க. எதிர்காலம் சேர்த்து வைக்கிறிய, நீ நல்லா இருந்தால் தானே அதை போய் அனுபவிக்க முடியும். சரியாக சாப்பிடாம தூங்காமல் நல்லா உடுத்தாமல் இருக்கும்போது நோய்வாய்ப்பட்டுருவோம். நம்ம மாத்திரமில்லை, நம்ம குடும்பத்துக்கும் ஒழுங்காக சிலர் என்ன செய்ய மாட்டாங்க? சேர்த்து வைக்கணும். மனைவி பிள்ளைகளுக்கு புருஷனுக்கு கூட இந்த அம்மா என்ன செய்ய மாட்டாங்க? சரியான சாப்பாடை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சேர்த்து வைக்கணும். நல்லா இருந்தால் தானே அதை போய் எதிர்காலத்தில் போய் அனுபவிக்க முடியும். அநேக நேரம் வந்து இப்படி தான்
பணம் 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 சேர்த்து சேர்த்து வச்சுட்டு அதை அனுபவிக்கிறதுக்கு முடியாதபடி அவங்க என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்களோ, பிள்ளைகள் அதை அனுபவிப்பாங்களோ இல்லை அதை அந்த ஆஸ்தியை கெடுத்துருவாங்களோ அதுவும் தெரியாது. அதனால தான் சாலமோன் சொல்கிறது, லிவ் ஈச் டே, ஒன் டே அட் அ டைம். அந்த அன்னைக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் என்ன செய், நல்லா சாப்பிடு. அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நல்லா உடுத்து நீட்டாக ப்ரெசன்டபுளாக நல்லா என்ன செய்யுங்க, உடுத்துங்க. சாப்பாட்டில் வஞ்சனை வைக்கக்கூடாது, வயிற்றுக்கு அது ஓவர் பெருந்திண்டிய சொல்லல். நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேலை செய்வதற்கு வேண்டிய உணவு, எளிமையான உணவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை என்ன செய்யணும், சாப்பிடணும். நல்லா ப்ரெசன்டபுளாக நம்ம சேர்த்து வைக்கிறோன்னு இன்றைக்கி உடுத்த வேண்டியதை கூட ப்ராப்பராக உடுத்தாமல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அன்னைக்கு உள்ளதை நல்லா என்ன செய், அனுபவி. இனி உன் வஸ்திரங்கள் எப்பொழுது வெள்ளையாக இருக்கட்டும், தலைக்கு எண்ணெய் குறையாமல் இருக்கட்டும். அதுக்கப்புறம் 9வது வசனத்தில், சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களிலெல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோடே அல்லது புருஷனோடே பிள்ளைகளோடே நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. வேல்யூ பீப்புள், வேல்யூ ரிலேஷன்ஷிப்ஸ் மோர் தேன் மெட்டீரியல்ஸ். இன்னைக்கு எப்படி உலகம் போயிட்டுருக்குன்னு சொன்னால், பொருள் பொருள் பணம், மனைவியை அதுக்காக உதாசீனப்படுத்திட்டு, குடும்பத்தை உதாசீனப்படுத்திட்டு, பிள்ளைகளோட நேரம் செலவழிக்காமல், மனைவி கணவனோட நேரம் செலவழிக்காதபடி பணம் பணம் சம்பாதிக்கிறோம் தான் இன்றைக்கி உலகம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உறவுகள் முக்கியம், கணவன் முக்கியம், மனைவி முக்கியம், பிள்ளைகள் முக்கியம், பெற்றோர் முக்கியம். ப்ரையாரிட்டைஸ். நீங்கள் எது முக்கியம் வாழ்க்கையில். நிறைய நேரம் பார்க்கும்போது முக்கியம் இல்லாத காரியங்களுக்காக நம்ம நேரம், நம்முடைய பிரயாசம் எல்லாத்தையும் என்ன செய்வோம், எனர்ஜி பலன் எல்லாத்தையும் உலகத்தை விட்டுட்டு போகிறது, நிலைக்காதது, இதுக்காக தான் நிறைய செலவு பண்ணிகிட்டு இருப்போம். நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆனால் தேவையானதுக்கு கடைசி வரைக்கும் நம்மோட கூட இருக்க போகிறது யார், நம்ம குடும்பம் தான். அதை இன்னைக்கு நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இன்னைக்கு என்ன பிராண்டட் ஷர்ட் போட்டிருக்கிறோம், என்ன பிராண்டட் ஷூ போட்டிருக்கிறோம், என்ன காரில் போகிறோம், இதெல்லாம் மேட்டரே கிடையாது. என்ன வகை வகையாக சாப்பிட்டோம் அதெல்லாம் கிடையாது. ஹவ் வி லிவ்ட், ஹவ் வி லவ்ட், என்ன ஒரு இம்பேக்டை பிறருடைய வாழ்க்கையில் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். இதுதான் நிலைத்து இருக்க போகிறது. இப்போ நானே மறித்துட்டேன்னு சொன்னால் 3வது நாளில் ஆறுதல் கூட்டம், அதோடு என்னது. அப்புறம் ஒரு மாதம் யோசிப்பாங்க, சில வருஷம் யோசிப்பாங்க. அப்புறம் எங்கள் அம்மா அந்த சேலையை கட்டியிருந்தாங்க. அது ஒரு சில காலங்கள் தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவரவருக்கு ஏகப்பட்ட காரியம் மனதில் என்ன செஞ்சிடும், வந்துடும். மனிதனுடைய வாழ்க்கை அவ்வளோதான், எல்லாம் மறக்கப்பட்டு போகுது. இன்றைக்கி இதை சம்பாதிக்கணும், அதை தான் நான் உடுத்துவேன், இந்த இப்படின்லாம் இது இல்லை வாழ்க்கை. நம்ம எப்படி வாழ்ந்தோம், என்ன கர்த்தருக்காக எதை செய்தோம், என்ன தாக்கத்தை பிறருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தினோம். பின்னால் அது நான் செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோட செய். ஏன்னா நீ போகிற இடத்துல இந்த நன்மையெல்லாம் நீ என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இங்கே இருக்கும் போதே நல்ல ஒரு வாழ்க்கையை நீ என்ன செய், வாழ். அதான் சொல்கிறேன், குடும்பத்துக்கு முக்கியத்துவம் என்ன செய்யுங்க, கொடுங்க. நேரங்களை செலவிடுங்க. குடும்பத்தை ஒதுக்கிட்டு போய் சம்பாதிக்கிறோம். அவர் வீட்டுக்கு வரும்போது இந்த சிஸ்டர் வெளியே போவாங்க, இவங்க வரும்போது அவர் வெளியே போவார், பிள்ளைங்க வரும்போது 2 பேரும் வெளியே என்ன செய்வாங்க. இப்படியே இருந்து கடைசியில் டிப்ரெஷன், பிள்ளைகள் ஒழுங்கினமாக ஏதோ ஒரு வழியில் போயிடுது. 2 பேர் ஓடி ஓடி சம்பாதிச்சாங்களே காசு, அதை கொண்டு போய் சைக்கியாட்ரிஸ்ட்டு, மனநல மருத்துவர். ஏன்னா எனக்கு யாருமே இல்லைன்னு இந்த மாதிரி நாள் முழுதும் காலையிலேருந்து தனியாக உட்காந்து இவங்க புலம்பி ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே என்ன செஞ்சுறாங்க, போயிடுறாங்க. பிள்ளைகளை தனியாக விட்டுட்டு போய் அது வேறு வழியில் என்ன செஞ்சிருது, போயிடுது. சம்பாதிச்ச பணமெல்லாம் டாக்டர்கிட்டையும் எங்கேயோ யார்கிட்ட இருந்தோ பிள்ளைகளை தப்பு வைக்கிறதுக்கும், இப்படிப்பட்ட காரியங்களில் கொண்டு போய் டொனேஷனை கொடுக்கறதுக்கும், ஸ்கூலில் இப்படி தான் செலவாகுதே ஒழிய அதை விட நம்ம எதை முக்கியப்படுத்தி இருக்கணும், குடும்பம், கணவன் முக்கியம், மனைவி முக்கியம், பிள்ளைகள் முக்கியம். இவர்களோட நம்ம செலவிடுகிற நேரங்கள் முக்கியம். நமக்கு வேலைகள் எல்லாரும் செய்கிறோம், ஆனால் ஃபைன் டைம் எங்கேயாவது நேரம் ஒதுக்க முடியுமான்னு பார்ப்போம். கொஞ்சம் நேரமாவது முகத்தை பார்த்து பிள்ளைகளோட விளையாடி அதுக்கு நேரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அநேக குடும்பங்களில் அது இல்லாமல் ஓடி 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 என்ன செய்கிறோம், நம்ம வாழ்க்கை இன்னைக்கு வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழலை. ஏன்னா எதிர்காலம்னே நினச்சி
இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய இன்றைய ரட்சணிய நாள். இன்னைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு நாளை கொடுத்துருக்கிறாரா? சுவிசேஷத்தை அறிவிப்போம். நன்மை செய்வதற்கு இன்னைக்கு காலையில் ஆண்டவர் என்னை உயிரோடு எழுப்பியிருக்கிறாரா? நன்மை செய்கிறேன். பிறருக்கு நான் செய்யக்கூடிய பெரிய நன்மை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறது தான். அவர்களுக்காக ஜெபிக்கிறது, ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்லுகிறது, அன்பு செலுத்துகிறது. இது எங்கே ஆரம்பிக்கணும்? குடும்பத்தில் ஆரம்பிக்கணும். நல்லா ஜாலியாக என்ன செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க. உன் மனைவியோட என்ன செய், நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை என்ன செய், அனுபவி. நல்லா இருக்கும் போது அனுபவிக்க தெரியணும். பிள்ளைகள் எவ்வளோ காலம் வீட்டில் இருப்பாங்க? ஒரு காலம் வரும், எல்லாம் எம்டினஸ்டாக இருக்குது. ஒவ்வொன்றா வீட்டை விட்டு என்ன செஞ்சிருது, வெளியே போயிடுது. அப்போ பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற காலங்களில் அதை அனுபவிங்க. பெற்றோர் எவ்வளோ காலம் நம்ம கூட இருப்பாங்க? ஒரு காலம் வரும், இந்த ட்ரெயின் ஜேர்னி மாதிரி தான் சொல்லுவாங்க. ட்ரெயினில் பயணிக்கிறோம், இடையில ஒவ்வொரு ஸ்டேஷனில் சிலர் என்ன செய்கிறாங்க, ஏறுறாங்க. நம்முடைய லைஃப்பில் ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு திருமணம் ஆகுது, சிலர் நம்ம ஜேர்னியில் ஏறுறாங்க, ஆட்-ஆன்ஸ். அப்புறம் ட்ரெயின் பயணிச்சுட்டே இருக்கிறோம், சில ஸ்டாப்பில் சிலர் என்ன செஞ்சிடுறாங்க, இறங்கிடுறாங்க. பெற்றோர் இறங்கிடுறாங்க, உடன் பிறந்தவங்க நம்முடைய வாழ்வில் இந்த பயணத்தை விட்டு இறங்கிடுறாங்க. அப்போ வைல் வி ஹாவ் டைம், நமக்கு நேரம் இருக்கும்போது அந்த உறவுகளை மேன்மையாக நினைத்து அவங்களோட என்ன செய்யணும், நேரம் செலவழிக்கணும். கொஞ்சம் நேரமாகுது அதில் நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம், சேர்ந்து நம்ம வேதம் வாசிக்கிறோம். அதை தாண்டி ஹாவ் ஃபன், லாஃப் டுகெதர், ப்ளே டுகெதர். பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அவங்களோட உட்காந்து கொஞ்ச நேரம் என்ன செய்யுங்க, விளையாடுங்க. வீட்டுக்குள்ளே வரும்போதே கடுகுன்னு சொல்லி ஐயோ அப்பா வந்துட்டாரா என்னமோ டெரர் மாதிரி இன்னைக்கு பிள்ளைங்க சொல்ல. ஏன்னா அவர் சிரித்து பார்த்ததே கிடையாது. சிரிக்கிறது தப்பு இல்லையா? ஹேவிங் ஃபன், அதுவே மிஞ்சி போயிட்டா தான் என்னது தப்பு. ஒரேடியாக உல்லாசம், சிரிப்பு, காமெடி அப்படின்னு போயிட்டா தான் தப்பு. ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற உலகத்தை பாருங்களேன், அதில் எவ்வளவு ஜாய் இருக்குது, எவ்வளவு ஃபன் இருக்குது. சில அனிமல்ஸ் இந்த வீடியோலாம் வரும் பார்த்தா, அந்த ஒரு நாய் நான் வச்சுருக்கேன் இன்னும் என் ஃபோனில், என்ன குதியாட்டம் போடுது. அதுக்கு இருக்கிற சந்தோஷம் மனுஷருக்கு இன்றைக்கி நமக்கு 6 அறிவான். ஆனால் நம்ம முகம் எப்படி இருக்குது, நீளமாக இருக்குது. நமக்கு பல பாரங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்குது. எல்லாருக்கும் பிரச்சனை, பாடு, பாரம். சிலர் வெளியே சொல்கிறோம், சிலர் உள்ள மறைச்சி வச்சுக்கிட்டு கர்த்தருக்கு மாத்திரம் சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாருடைய லைஃப்லேயும் பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் அந்த நாளை சந்தோஷமா, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தர் உண்டு பண்ணின நாள், எதிர்காலத்தை குறித்து பிளான் பண்ணிக்கிட்டே இரு, சிரிச்சிடாத அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்க. நல்லா ஹாவ் ஃபன், சந்தோஷமாக பிள்ளைகளோட கொஞ்ச நேரம் இருந்து அந்த குழந்தையோட ஒரு பாலை போட்டு விளையாடுங்க, ஒரு பசில் செய்யுங்க, ஒரு புக்கை வாசிங்க. அந்த பிள்ளையுடைய கண்களின் மூலமாக நம்ம உலகத்தை பார்ப்பதற்கு அது ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவை நமக்கு என்ன செய்யும், கொடுக்கும். நேரம் செலவிடுங்க, பிள்ளைகளோட நேரம் செலவிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நான் சர்ச்சில் சிலர் செய்தி கொடுக்கும்போது நல்லா ஹியூமரஸாக பேசுவாங்க. அப்போ பார்த்தா சிலரெல்லாம் அப்படியே எந்த எக்ஸ்ப்ரெஷனுமே எல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, உட்கார்ந்துருப்பாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளவு இவர் சிரிப்பாக சொல்கிறாரு. ஒரு புன்னகைன்றது அனிமல்ஸ்க்கும் நமக்கும் வித்தியாசத்தை கொடுக்கறது எதுதான்? 6 அறிவு 7 அறிவெல்லாம் விடுங்க. மாடு சிரிச்சிருக்கா, ஆடு சிரிச்சிருக்கா? மனுஷருக்கு ஆண்டவர் அந்த எமோஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்கான கிருபை என்ன செஞ்சுருக்கிறார், கொடுத்துருக்கிறார். அப்போ அதை நல்லா சந்தோஷம், சிரிச்சா நல்லா தாராளமாக ஏராளமாக நல்லா சிரிங்க, வாய் விட்டு சிரிங்க. இங்கேருந்து எவ்வளவு ஜோக்காக சில ஊழியக்காரர்கள் சொன்னாலும், அது குறிப்பாக நான் ஆண்கள் தான், பெண்கள் கொஞ்சம் கலகலப்பாக இருந்துடுறோம். ஆண்களை நான் அப்படியே பார்ப்பேன், சிலர்லாம் வீட்டிலையாவது இவர் சிரிப்பாரா இல்லை இப்படி தான் இருப்பாரா அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்லா சந்தோஷமாக. இந்த ஒரு ஆடு பற்றி ஒரு வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு ரேம்ப், 2 வீலர் ஏற்றுறதற்கான ஒரு ரேம்ப் போட்டிருப்பாங்க. அந்த ஆடு படியில் ஏறும், சறுக்கி வரும். எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்கன்னு தெரில. ரொம்ப அதை பார்த்துட்டே இருக்கலாம், ரசிச்சுட்டே இருக்கலாம். மேலே ஏறும், திரும்ப சறுக்கி விளையாடும். அப்படியே இந்த ஒரு ஆட்டுக்குட்டி பார்த்தா அதுக்குள்ளே அவ்வளோ ஃபன். அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? கர்த்தர் அதை உண்டாக்குனதில் அது சந்தோஷமாக, அது நிறைவா. நான் டாம் அண்ட் ஜெர்ரிலாம் ரொம்ப பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பார்ப்பேன்னா எனக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் உண்டு. சின்ன பிள்ளைகளுக்கு தான் அப்படின்னு நினைப்பானா, டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூன் எங்கேயாவது போய் எதுலையாவது இஃப் ஐ கம் அக்ராஸ் அந்த கார்ட்டூன் வந்தால் கொஞ்சம் நேரம் உட்காந்து என்ன செய்வேன், பார்ப்பேன். சந்தோஷம்னும் போது டெக்னாலஜி இல்லாத சந்தோஷம் இருக்குது. நம்ம இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் எதை தான் யூஸ் பண்ணுறோம்? சிரிக்கணும்னா உடனே இதை கையில் எடுத்தால் தான் நமக்கு சிரிப்பு வரும்.
அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு டெக்னாலஜி இல்லாத சந்தோஷம். கொஞ்சம் வாழ்க்கையை அப்படியே பாருங்களேன், சுற்றி பாருங்களேன். ஆண்டவரே என்ன சொன்னார்? காகங்களை பாரு, எறும்பை பாரு, காட்டு புஷ்பத்தை பாரு. ஆண்டவர் எல்லாம் சொல்லியிருக்கிறாள். நம்ம பார்க்குறதெல்லாம் இங்கே ஒன்று கையில் வச்சுக்கிட்டு ஐயோ அங்கே அப்படி நடக்குது, இங்கே விரக்தி, வெறுமை, சோர்வு, இது எல்லாத்தையும் கொண்டு வர்றது நம்ம கையில் ஒன்று வச்சுருக்குறோம். இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை வெறுமையாக தான் இருக்கும். தேவன் படைத்த உலகத்தை சுற்றி பாருங்கள். ஒரு பூவை பார்த்தீங்களா, ஸ்மெல் பண்ணி பாருங்கள். ஒரு பிள்ளைய பார்த்தீங்கன்னா ஹை சொல்லிட்டு ஒரு விளையாடுங்க. கொஞ்ச நேரம் வானத்தை அண்ணாந்து பாருங்கள். எனக்கு அந்த ஸ்டார் கேசிங்லாம் பிடிக்கும். டெலஸ்கோப்லாம் கிடையாது. ஆனால் எங்கள் வீட்டில் வெளியே நான் வந்தேன்னு சொன்னால் அந்த ஈவினிங் ஸ்கை, அதில் பார்த்தா இப்போ இந்த மாதம் பார்த்தா எல்லா பிளானட்ஸும் ஏதோ அலைன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம கண்ணுக்கு நேக்கடைக்கு கொஞ்சம் தான் தெரியும். ஆனால் டெலஸ்கோப் வச்சு பார்த்தோன்னா, ஆனால் நேக்கடைக்கு தெரிகிறது பார்த்தா வீனஸ் தெரியுது, மார்ஸ் தெரியுது. மார்ஸ்னால் ஒரு ஒரு ரெட்டு டின்ச்சோடு அப்படி ஷைன் பண்ணும். அது வந்து மார்ஸ், அது ஒரு பிளானட். வீனஸ் வந்து த பிரைட்டஸ்ட், ஈவினிங் ஸ்கையில் இருக்கிற பிரைட்டஸ்ட் ஸ்டார் வந்து வீனஸ். இன்னும் கொஞ்சம் பெரிய டெலஸ்கோப்போடு பார்த்தோன்னா சாட்டர்ன் தெரியுதுன்றாங்க, ஜூபிட்டர் தெரியுதுன்னு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. கையில் ஒன்றை தூக்கி வச்சுக்கிட்டு ராத்திரி பகலாக என்ன செய்கிறோம்? பார்த்துக்கிட்டு. இது மூலமாக உலகத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால் விரக்தி. தேவன் உண்டாக்கின அவருடைய கரத்தின் கிரியை, அதில் இருக்கிற மகிமை, அதில் இருக்கிற சந்தோஷம், இவற்றை நம்ம என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். நம்ம சிலர் பார்த்தா இன்னைக்கு வாழாமல் நான் அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், அந்த வேலைக்கு பண்ணுறேன், சந்தோஷம். ஆனால் இன்னைக்கு தேவன் கொடுத்த 24 மணி நேரத்தை எப்படி பிரயோஜனப்படுத்தணும்? நிறைய கோல்ஸ் இருக்கலாம், என்னுடைய வாழ்வை குறித்த பெரிய திட்டங்கள் இருக்கலாம், அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கலாம். பட் நான் சொல்கிறது அதில் தப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கி நான் தேவன் எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை நான் வந்து வேஸ்ட் பண்ணிட மாட்டேன். இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருப்பேன். இன்றைக்கி என் முழு பலத்தோட கர்த்தருக்காக, பிறருக்காக நான் எதுவும் செய்ய வேண்டியது இருக்குன்னா இன்றைக்கி என் கடமையை நான் என்ன செய்வேன். அந்த ஞானி அப்படி தான் சொல்லுகிறார். உன் கைக்கு செய்யும்படி நேரிடுகிறது எதுவோ அதை நீ என்ன செய், முழு பலத்தோடு நீ என்ன செய். இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கவும் நமக்கு தெரியணும், சந்தோஷமாக இருக்கவும் நமக்கு தெரியணும். எப்போவுமே பாரம்னு சொன்னால் இந்த வாழ்க்கை ரொம்ப நாளில் சீக்கிரமாக நம்ம என்ன செய்வோம்? பலவீனப்பட்டு போவோம். லைஃப்பை வந்து பாசிட்டிவாக எடுக்க பழகி கொள்வோம். தாவீது சொல்லும்போது உற்சாகமுள்ள ஆவி என்னை தாங்கும்படிச்சு. எல்லாருக்கும் பலவீனம் இருக்குது. அன்னாளை குறித்து இந்த அம்மாவுக்கு 84 வயதில் சரீர பலவீனம் இல்லாமலாம் இருந்திருக்கும். அவங்க எவ்வளவோ இருந்திருக்கும். இன்றைக்கி தான் 30 தாண்டுனா ப்ரெஷரு, சுகரு எல்லாம் இன்றைக்கி அதிகமாக. அந்த அம்மாவுக்கும் கால்வலி, மூட்டு வலி என்னெல்லாமோ இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க 24 மணி நேரம் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் ஆராதனை செய்து ஜெபித்து அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை பார்க்குற விதம் பாசிட்டிவாக பார்ப்போம். ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு இந்த பலனை கொடுத்துருக்கிறாரா, இன்னைக்கு நான் என்ன செய்வேன்? அவருக்காக வாழ்வேன், சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுப்போம். அதுதான் இந்த வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். எதிர்காலத்தை குறித்த எண்ணம் இருக்கட்டும், திட்டமிடுதல் இருக்கட்டும், கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆனால் லெட்ஸ் நாட் ஃபெயில் டு லிவ் டுடே. இன்னைக்கு வாழ வேண்டிய வாழ்க்கையை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாதபடி வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இது எல்லாமே முக்கியம்தான். நம்ம மொத்தத்தில் பார்க்கும்போது எஜுகேஷன் முக்கியம்தான், ஞானம் அறிவை அடைதல் முக்கியம், வேலை முக்கியம், சம்பாதிக்கிறது முக்கியம், பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறது முக்கியம், எல்லாம் முக்கியம். ஆனால் வாழ்க்கையில் அதுக்குரிய ப்ராப்பர் பிளேஸில் அதை என்ன செஞ்சணும்? வச்சிடணும். வாழ்வின் நடு மையத்தில் யார் தான் இருக்கணும்? கர்த்தர் தான் இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் இவ்வளோ அந்த பிரசங்கி முழுவதும் இங்கே பார்க்கும்போது எல்லாம் மாயைன்னு அவர் சொன்ன ஒரு காலம் இருந்தது. ஆனால் அந்த 3வது சாப்டருக்கு அப்புறமே பார்த்தா அவருடைய டோனில் ஒரு மாற்றம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது இப்படி இரு அப்படின்னு. வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. ஒன்றுமே செய்ய முடியாதுன்ற நாள் வர்றதுக்கு முன்னால் நீ கர்த்தரை என்ன செய்? நினை. நீ எல்லாத்துலேயும் உன் இருதயம் மகிழ்ந்து இருக்கட்டும். ஆனால் ஒரு நாள் தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்னால் நீ போய் நிற்கணும், கணக்கு ஒப்புவிக்கணும். அப்போ அவருடைய அந்த மைண்டு வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி வர்றதை நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அதுதான். இது எல்லாமே தேவை தான், நம்ம மனித வாழ்க்கைக்கு எல்லாம் தேவை. ஆனால் அதுக்குரிய இடத்துல அதை வச்சுட்டு வாழ்வின் மையத்தில் யாரை வைக்கணும்?
கர்த்தரை. He should be the center of our life. அவரை பிரியப்படுத்துறதும் அவரை கனப்படுத்துகிறதும் அவரை முன்வைத்து வாழுகிற ஒரு வாழ்க்கையும் ஒரு நாளும் விரக்திகளையும் சோர்வுகளையும் வெறுமைகளையும் நம்ம என்ன செய்யாது, நடத்தாது. அது நிறைவான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளில் எதை உணர்த்தி இருக்கிறாரோ அதை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஐ நீட் டு சேஞ்ச் மை பெர்ஸ்பெக்டிவ். நான் வாழ்க்கையை பார்க்கிற ஆண்டவரே அப்பா அந்த கண்ணோட்டம் மாறணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை மையமாக வைத்து ஆண்டவரே அப்பா உம்மை கனப்படுத்தி வாழுகிற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிற ஒரு வாழ்க்கை, நான் உமக்குள்ள நீர் எனக்குள்ள ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டும் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் இல்லாமல் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு மேன்மை வேண்டாம், ஒரு ஆசீர்வாதம் வேண்டாம், ஒரு சொத்து வேண்டாம் ஆண்டவரே. நீங்கள் இல்லாமல் நாங்கள் அக்வயர் பண்ணுற நாலேஜ் எதுவும் வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். உமக்குள்ள ஆண்டவரே வாழுகிற ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா we may not understand everything ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியம் என்ன ஏதுன்னு எங்களுக்கு எல்லாம் புரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறோம். யூ ஆர் இன் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரிதிங் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஏன் எதுக்கென்று ஆண்டவரே குயவனிடம் கேட்பதற்கு களிமண்ணுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லைப்பா ஆண்டவரே. நீ சர்வ ஞானி, நீ சர்வலோக அதிபதி, நீ சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு மறைவானது ஒன்று இல்லப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் உமக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது அப்பா ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் அநேக கேள்விகள் உண்டு. ஏன் இது நடக்குது எனக்கு புரியலையேன்ற அநேக அங்கலாய்ப்புகள் உண்டு ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது எங்களை விரக்திக்குள்ளையும் ஆண்டவரே எம்டினஸ்க்குள்ளையும் வெறுமைக்குள்ளையும் தான் நடத்துது அப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசித்து இருக்கிறவர் ஆண்டவரே இன்னார் என்று நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. நீங்கள் எங்களை கொன்று போட்டால் உண்மையில நாங்கள் நம்பிக்கையாக இருப்போம் ஆண்டவரே. உமக்கு பயந்து வாழுவோம் அப்பா. உடைய கற்பனைகளை கை கொள்ளுவோம் ஆண்டவரே. தரிசித்து நடவாமல் நாங்கள் விசுவாசித்து நடப்போம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரே டு த ஃபுல்லஸ்ட் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிற்காலத்துக்காக ஆண்டவரே நாங்கள் அந்த எண்ணத்தோட இருந்து இன்று வாழாமல் இராதபடி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எழும்பி நின்று நம்ம தலைமையில கை வைத்து ஆண்டவரே என் மனதை மறுரூபமாக்கும். ஹல்லேலூயா. எழும்பி நின்று தலையில கை வைத்து ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரினியூ மை மைண்ட் ஆண்டவரே. டிரான்ஸ்ஃபார்ம் மை மைண்ட் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவிலிருந்து அந்த சிந்தை என்னில உண்டாகட்டும். வாய் திறந்து சொல்லுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. நெகட்டிவிட்டி எல்லாம் அகலட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி ஆண்டவரே இது எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் அப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கை தாங்க ஆண்டவரே அப்பா. எங்களை குறித்தும் பிறரை குறித்தும் தேவனை குறித்தும் ஆண்டவரே இந்த உலகத்தை குறித்து ஒரு பாசிட்டிவான அவுட்லுக்கை தாங்க அப்பா. ஹல்லேலூயா. எங்க மனம் மறுரூபமாகட்டும். எல்லாம் வாய் திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே. எதிர்மறையான எண்ணம், சோர்வு, அவநம்பிக்கை, அதைரியம் ஆண்டவரே, அவிசுவாசம் அப்பா, பயம், இது எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். அவரவருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. ஹல்லேலூயா. ரபா ஷகமானலரா தீதானமாலரா பாபா. ஆவியானவரே எங்களை உயிர்ப்பீங்க, எங்க மனதை மறுரூபமாக்குங்க ஆண்டவரே. அப்பா தெளிவை கொடுங்க அப்பா, தெளிவை கொடுங்க ஆண்டவரே. தெளிந்த புத்தியை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்குரிய பர்பஸ் என்னன்றதை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை முக்கியப்படுத்தி வாழுகிற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தாங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. இனியும் ஆண்டவரே விரக்தி அடையாதபடி, சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே உற்சாகமாய் ஆண்டவரே மகிழ்ச்சியாய் வாழ்ந்திருக்க ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற அந்த வாழ்வை ஆண்டவரே நன்றியோடு திருப்தியோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் இருக்கிற கொஞ்சத்திலும் ஆண்டவரே சந்தோஷமாய் வாழ்ந்திருக்க செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. பகையோடு இருக்கிற எருதின் கரியை விட ஸ்நேகத்தோடு இருக்கிற மரக்கறி நல்லதுன்னு சொல்லி இந்த பிரசங்கி சொல்லுகிறதா நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எதை பெற்றிருக்கிறோம் அனுபவிக்கிறோன்றது இல்லை, நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையோடு இருக்கிறோம். பகை இல்லாமல் ஸ்நேகம், அன்பு, ஹல்லேலூயா, பிறருக்கு நன்மை செய்கிறது, கர்த்தரை
அறிவிக்கிறது, கர்த்தரை பிறருக்கு காட்டுகிற அப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு உற்சாகமான ஒரு லைஃப்பை தாங்க ஆண்டவரே. ஒரு நல்ல நேர்மறையான ஒரு பார்வை எங்களுக்கு தாங்க அப்பா. ஹல்லேலூயா. இனியும் ஆண்டவரே அப்பா நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் உள்ளான மனுஷி நாளுக்கு நாள் பலப்படணும் ஆண்டவரே. எங்கள் உள்ளான மனுஷி எங்கள் மனம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் மறுரூபம் ஆகணும் ஆண்டவரே. கர்த்தாவே உதவி செய்யுங்க அப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. we need a change of attitude ஆண்டவரே. அப்பா எங்கள் மனப்பான்மையில் ஒரு மாற்றத்தை கொடுங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்கள் வாழ்வை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவங்க வாழ்வில் இருக்கிற ஆவிக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திங்க ஆண்டவரே. மனம் சார்ந்த தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. ஆத்தும தேவைகள் ஆண்டவரே, உணர்ச்சி சம்பந்தமான, மனநிலை சம்பந்தமான ஆண்டவரே எல்லா குறைவுகளும் மாறட்டும், நிறைவு உண்டாகட்டும் அப்பா. சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம், சுகபலத்தை கொடுங்க. கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க, படிப்பை ஆசீர்வதிங்க. இந்த பரீட்சை நாட்களில் பிள்ளைகளுக்கு வேண்டிய சுகத்தையும் ஞானத்தையும் அருளி செய்யுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் குடும்பங்களில் கொடுங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பாதுகாப்பு, உடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே தேவ பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் குடும்பங்களிலும் உண்டாயிருக்க நாங்கள் தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய வாழ்வை பிறருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்க அப்பா, மாற்றுங்க ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.